ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் வச்சு ரொம்ப சுவையான முறையில் பொரியல் தான் செய்ய போகிறோம். இது லஞ்ச் ரெசிபியோடு வச்சுக்கலாம். சாதத்தை போட்டு கிளறி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். இது எல்லா வகை சாதத்துக்கும் ரொம்ப சுவையான முறையில் இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுடைய பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக கடாயில் ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு இதில் பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி முக்கு, சோம்பெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும். நல்லா பொரிஞ்சமிட்டு இதில் பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதோட கருவேப்பிலை ஒரு எண்ணுக்கு சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கு வேணும். நல்லா வதக்கணுன்னா இதில் பூண்டு ஒரு 6 பல் பூண்டு தட்டி இதோட சேர்த்திட்டு இஞ்சி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து அதையும் தட்டி சேர்த்திக்கணும். இஞ்சியும் பூண்டு தட்டி சேர்த்தும் போது நல்ல மணத்தை கொடுக்கும் இந்த பொரியலுக்கு. இப்போ நல்லா அதையும் எண்ணெயில் வதக்கிட்டு இதில் சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்க வேணும். இதோட காரத்துக்காக தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரும் எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருளெல்லாம் சேர்த்திக்கிங்க. இதோட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்திட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே மீடியமில் அடுப்பு வச்சுட்டு வதக்கிக்க வேணும். நல்லா வதக்கணுன்னே இதில் உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரும் சேர்த்திக்கலாம். இதில் ஒரு சின்ன பூவு காலிஃப்ளவரு எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி மஞ்சளும் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். அதையை இதோட சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்திட்டு இதில் ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு வாழைக்காய் சீவிர கட்டையில் சீவி வச்சுருக்கிறேன் நைஸாக. அதையும் இதோட சேர்த்திக்கலாம். இப்படி சீவி சேர்த்தும் போது சீக்கிரமாக வெந்துடும் உருளைக்கிழங்கு. இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் இருக்கிற எண்ணெயும் கொஞ்சமாக காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கும் கழுவுன தண்ணி இருக்கும் லைட்டாக, அதுவே இது போதுமானது. அதனால் தண்ணி கட்டாயம் சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக விடலாம். இப்போ அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறிக்க வேணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாதி அளவுக்கு மேலே வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும். இப்போ கடைசியாக லெமன் ஒரு 1/2 பழம் மட்டும் புளிஞ்சு ஊற்றிக்கலாம். லெமன் சேர்த்தும் போது இதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ஊற்றிட்டு இதோட மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கடைசியாக தேங்காய் துருவி ஒரு 1/2 கப்பு சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்தும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பொரியலுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு காய் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் கூட்டவோ குறைக்கோ செஞ்சுக்கங்க. இப்போ தேங்காய் துருவி சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான முறையில் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சுவையில் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். லஞ்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கிளறி சாதத்தோட கொடுக்கலாம். இல்லை எல்லா வகை சாதத்துக்கும் நீங்கள் பொரியலாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டான முறையில் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.